ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம கமல் சாருடைய வீட்டுக்கு தான் போக போகிறோம். அவருடைய வீட்டுக்கு மட்டும் இல்லை கைஸ், அவருடைய ஆஃபீஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ அந்த ஒரு இடம் எங்கே இருக்குது, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீடு எங்கே இருக்குது, ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க கைஸ், அவருடைய வீட்டுக்கே போகலாம். நம்ம ரெட்டின்ஸ்லேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் ஆகியிருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ரெட்டேரியில் இருக்கும். ஸோ ரெட்டேரி பிரிட்ஜு மேலே தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கேன். இந்த சைடு வந்து நீங்கள் போனீங்கன்னா குளத்தூருக்கு போகலாம். அப்படியே நீங்கள் நேராக போனீங்கன்னா கோயம்பேடு அங்கெல்லாம் போகலாம். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு டு மாதாவரம் அந்த ஒரு மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வருஷமாக நான் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட் ஆகிரும்னு நான் நினைக்கிறேன். கிளைமேட் வந்து பார்த்தீங்களா கைஸ், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ய போகிற கிளைமேட்டு தான். மழை வந்தாலும் ஓகே தான், மழை வரனாலும் ஓகே தான். நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம அங்கே போயிட்டு பார்க்கறது தாங்க அவருடைய வீட்டை. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 18 கிலோமீட்டர் காட்டுது ராஜ்கமல் ஆஃபீஸ்க்கு. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் தான் அவருடைய வீட்டுக்கு. ஸோ வாங்க கைஸ், நம்ம போவோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அண்ணா சாலை அங்கே இருக்கோம். ஸோ அண்ணா சாலை வழியாக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்தேன், கலைஞர் டிவி. இதுக்குள்ள தான் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் தொலைக்காட்சி இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அண்ணா அறிவாலயம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, அங்கே பாருங்கள் 2 பேருடைய சிலையும் இருக்குது பாருங்கள். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா போலீஸார் அவங்களாம் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணீர் பந்தல் மாதிரி இருக்குது. ஓகே, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 2 கிலோமீட்டர் தான் நமக்கு அவருடைய ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு. நம்ம போகலாம் வாங்க. நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா கமல் சாருடைய ஆஃபீஸ் பக்கம் கூட நம்மளால் போக முடியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ரோடு என்னமோ போட்டுகிட்டு இருக்காங்க போல். ஸோ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. மெட்ரோ ஏதோ போட்டுகிட்டு இருக்காங்க போல். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆஃபீஸ் வந்து தெரியுதுங்களா, அந்த சைடு இருக்குது. எந்த சைடு நம்ம மேப்பு போட்டு பார்த்தாலும் என்னால் அந்த சைடே சரியாக நம்மளால் போக முடியல. சரி ஓகே, நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆஃபீஸை தான் பார்க்க முடியல. அவருடைய வீட்டையாச்சும் நம்ம பார்க்க போகலாம் வாங்க கைஸ், போவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்ட்ரீட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா போட் கிளப் ஃபர்ஸ்ட் அவென்யூ. இந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா எண்டில் கமல் சார் ஐயா அவருடைய வீடு இருக்குது. இந்த ஒரு ஸ்ட்ரீட்டை வந்து பார்த்திங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். ஒருவேளை இது யாருடைய வீடாக இருக்கும் தெரியல. ஆனால் கொடியெலாம் வந்து பார்த்திங்களா எப்படி இருக்கா அவருடைய வாலில், யாருடைய வீட்டு வாழன்னு தெரியல. பார்க்க வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருக்குது. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய செக்யூரிட்டி கேமரா இருக்குது. ஸோ ஈவினிங் டைம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஜாகிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஒரு லொக்கேஷன் எல்லாம் பார்க்கவே. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நானே இந்த ஒரு இடத்துக்குலாம் வரேன்ல. ஸோ அதனால தான் நமக்கு தெரியுது பாருங்கள், அந்த எண்டில் இருக்குது பாருங்கள், கரெக்டாக மூலையிலே இருக்குது கமல் சார் ஐயா அவருடைய வீடு. நம்ம போவோம், உங்களுக்கு நான் கிட்டே போயிட்டு காட்டுற மாதிரிங்களேன். அதுக்கு முன்னாடி இந்த சைடில் இருக்கிற பில்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்களா பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக லக்ஸுரியஸாக இருக்குது. இந்த ஒரு தெருவே அந்த மாதிரியே தான் இருக்குது சொல்ல போனோம். நாங்கள் பாருங்கள் ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரியவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிறாங்க. நம்ம வந்துவிட்டோம் அவருடைய வீட்டுக்கிட்டவே. நான் உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட பைக்கை நிப்பாட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கமல் சார் ஐயா அவருடைய வீட்டுக்கு எதிர்க்க தான் இருக்குன்னு சொல்லலாம். அவருடைய ஃப்ளாட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃப்ளோரில் இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு நமக்கு சரியாக தெரியாது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கீழே கேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வாக்கிங் போவாங்க போல். சொல்ல முடியாது, நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிற டைமில் வந்திருக்கோம். கமல் சார் கூட வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போகலாம், நம்ம கூட பார்க்கலாம். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வீட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கேட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் உள்ளே இருந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் வருவாரா என்னன்னு சொல்லிட்டு சரியாக தெரியல. சரி வாங்க நம்ம கிட்டே போயிட்டு பார்க்கலாம். தெரியுதுங்களா, ஸ்கை டெக் போட் டப் ரோடுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பில்டிங்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் ஐயா இருக்கார். ஓகே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்களா பில்டிங்கு, பிரம்மாண்டமாக இல்லை. ஆனால் இந்த பில்டிங்கே அவரது இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோரில் தான் இருக்கார். இங்கே சிசிடிவியும் நம்மளை பார்க்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெரிய கைங்களாக இருக்கிற ஒரு இடம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான். இதுக்கு எதிர்க்க நீங்கள் இந்த ஒரு கேட்டு ஒன்று பார்க்குறீங்களே, பெரிய கேட்டு, இது தான் வந்து பார்த்திங்கன்னா சன் டிவி ஓனர் கலாநிதி மாறன் அவருடைய வீடு. சொல்ல போனோன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் கேட்டு. 22ஆம் நம்பர் வீடு, பயங்கரமாக இருக்குது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா கார்லாம் நிற்கிது பாருங்கள், எப்படி இருக்குது பார்த்திங்களா. இந்த ரோடே வந்து பார்த்திங்கன்னா என்னமோ ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஒரு பிளேஸே. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மரங்கள் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வெட்டலை. அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க் மாதிரி இருக்குது இந்த ஒரு இடமே பார்க்க. ஓகே, அந்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயந்தான். எல்லாருமே வந்து பார்த்திங்களா டாக்ஸு கூட வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்கோ சென்டர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேறு என்னமோ ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓகே என்னமோ ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது போல். இதுக்குள்ளே நிறைய அந்த செடிங்க அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, கிளாஸ் ரூம்லாம் போட்டிருக்கு.
என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே, நம்ம வந்தது பார்த்திங்கன்னா கமல் சார் அவருடைய வீட்டை பார்க்குறதுக்கு. திரும்பவும் நம்ம அங்கேயே போவோம். திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு ஸ்கை டெக் அந்த ஒரு பில்டிங் கிட்டே வந்துவிட்டோம். இந்த சைடு ஒரு கேட் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இந்த சைடு ஒரு கேட் இருக்குது, அந்த சைடு ஒரு கேட் இருக்குது. மேலே வந்து பாருங்கள் அந்த டிஸ்டி பொம்மை அதுவும் இருக்குது. ஓகே கைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் ஐயா அவருடைய வீடுனா இதுதான், அப்பார்ட்மெண்ட்டே இது தான். பின்னாடி இருக்குது பாருங்கள் அந்த ஒரு ஸ்கை டெக் பில்டிங். இப்போ தெரியும் பாருங்கள், அந்த ஒரு பில்டிங்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் ஐயா இருக்கார். இப்போ இருக்காரா என்னன்னு சொல்லிட்டு தெரியல, ஒருவேளை ஒரு ஷூட்டிங் கூட போயிருக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வீட்டையும் இந்த ஒரு வீடியோவில் காமிச்சாச்சு. நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆஃபீஸை தான் போய் பார்க்க முடியல. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. நம்ம வந்தது வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் அவருடைய வீட்டுக்கு தான். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு செலிப்ரிட்டியை நான் மீட் பண்ணேன். அவருடைய பேர் என்னன்னு சொல்லிட்டு நான் மறந்துட்டேன். ஆனால் அவருடைய வாய்ஸும் அவருடைய ஃபேஸையும் பார்த்துட்டு தான் நானே ரெகக்னைஸ் பண்ணேன். அவர் கூட நான் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோவை நான் இதுக்கப்புறம் நான் போடுறேன். அவர் யாருன்னு உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் சொன்ன அந்த ஒரு செலிப்ரிட்டி அங்கே தான் கைஸ் நடந்து போய்ட்டு இருக்காங்க. உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் அவர் யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அவருடைய ஃபேஸ், அவருடைய நடை, அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். அவருடைய ஃபோட்டோவும் நான் போடுறேன் பாருங்கள். கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு அவர் போயிட்டு இருக்கார்.